ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு கேஜெட்டோட அன்பாக்சிங்கை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த என்ன கேஜெட் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு எல்இடி லைட்னே சொல்லிக்கலாம். இந்த எல்இடி லைட் பாத்துட்டீங்கன்னா நிறைய கஸ்டமைஸ்டு அண்ட் பெரிய சைஸ்ல தான் இருக்கு. பட் ஆனா ஒரு காம்பேக்டான ஒரு எல்இடி லைட் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதே மாதிரி நிறைய பேர் தேடிக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இப்ப பாத்துட்டீங்கன்னா இதாங்க அந்த எல்இடி லைட்டு. இது பாத்தீங்கன்னா நான் கார்டுகளை தான் பர்ச்சேஸ் பண்ணி, அதாவது அமேசான் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கேன். இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இதை பொறுத்தளவு இந்த இவங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பேட்ஜ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காம்பேக்டான நம்ம ஸ்கூல் டைப்ல நம்ம பேட்ஜ் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. அது மாதிரி ஒரு பேட்ஜ் டைப்ல உங்களுக்கு ஒரு ஸ்க்ரோலிங் டைப்ல உங்களுக்கு ஒரு எல்இடி லெஃப்ட்ல பேட்டரி இன்க்ளூடிங் பேட்டரி, அதாவது இன்பில்ட் பேட்டரி செட்டப்போட இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு எல்இடி லைட் தான் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைனா மேடு தான். பாத்தீங்கன்னா இது கம்பெனி பேர் எதுவுமே கிடையாது. இது மாதிரி ஒரு பாக்ஸ் அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் கீழே கொடுக்குறேன். இதோட மாடல் பாத்தீங்கன்னா NB1144. கலர் பாத்தீங்கன்னா ரெட் கலர் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ரெட் கலர் தான் நான் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். அது ஓப்பன் பண்ண எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண நமக்கு இது மாதிரி ஒரு அந்த பேட்ச் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு கேபிள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைப் A to மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு கேபிள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்பில்ட் பேட்டரிக்கு சார்ஜ் போடணும். அது போக உள்ளுக்குள்ள உங்களுக்கு சம் சீரீஸ். நம்ம வந்து சாஃப்ட்வேர் மூலமா இந்த சீரியில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது மூலமா நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம தேவையான விஷயங்களை இங்கே எல்இடியில் டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். அதுக்காக இந்த சிடி. அடுத்து எப்பயும் போல யூசர் மேனுவல். எழுதியிருக்காங்க இது எப்படி ஃபிட் பண்ணுறது என்ன ஏதுன்னு. நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு காட்டுறதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நம்ம ரேப்பர்ல இருந்து நம்ம அந்த பேட்ஜை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது மாதிரி தான் ரொம்ப கியூட்டா கை கடக்கமா இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம கை சைஸ் பாருங்க, இவ்வளவுதான் உள்ளங்கை அளவுல தான் இருக்கு. அண்டு இது பாத்தீங்கன்னா ரெட் கலர் வேரியன்ட். பெசல்ஸ்ல ரொம்ப நல்ல தின்னா, நல்ல ஒரு சூப்பரா நல்ல விசிபிளா கொண்டு வந்திருக்காங்க. அது போக உங்களுக்கு இங்க பேட்ச் டைப்ல உங்களுக்கு பின்னும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது மூலமா நம்ம வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். நம்ம ஷர்ட்ல பின் பண்ணிட்டு நம்ம டச் அவுட் பண்ணிக்கலாம். தேவையானதை இங்க டிஸ்பிளே ஆகும். இது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா மேக்னெட்டிக். இது வந்து பேட்டரி கிடையாது, மேக்னெட்டிக். இந்த QR கோட் பாத்தீங்கன்னா ஃபார் உங்களுக்கு ஆப் சப்போர்ட். இதை QR பண்ணோம்னா பிளே ஸ்டோர் அவைலபிளா இருக்கு. என்னதே சைனீஸ் ப்ராடக்டா இருந்தாலும் பிளே ஸ்டோர் அவைலபிளா இருக்கு. கொஞ்சம் ஒரு ஆதாரண விஷயம். இது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு பாத்துரும். அது போக போர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம முதல்ல சொல்லிப்போம் மைக்ரோ போர்ட்டு. இங்க பாத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சார்ஜ் பண்ணணும் பாத்தீங்களா. இது மாதிரி சார்ஜ் பண்ணணும். நார்மலா நம்ம 10 வாட் சார்ஜிங் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஹையர் வோல்ட் கொடுக்காதீங்க. அது போக 2 கீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பவர் ஆன் அண்ட் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே இன்டிமேஷன் பண்றதுக்காக இந்த இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாருங்க, இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2 கீஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தான் ஓரத்தில் வச்சுட்டு ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு நம்ம என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஆப் பார்த்துட்டீங்கன்னா எல்இடி பேட்ச்னு ஓப்பன் பண்ணோம்னா இதான் இதோட ஆப். ஆப்போட பிளே ஸ்டோர்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆப்போட இன்டர்ஃபேஸ் இவ்வளவுதாங்க. பெரிய அளவுக்கு சைனிங் மெத்தட்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு போய் சைனிங் பண்ணணும், உங்க மெயில் ஐடி கொடுங்க, போன் நம்பர் கொடுங்க, அது மாதிரி எந்த ஒரு விஷயம் கிடையாது. இதை கனெக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து போன்ல ப்ளூடூத் ஆன் ஆயிருக்கணும். இதோட இன்டர்ஃபேஸ் ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். அது போக இங்க 2 கீஸ் கொடுத்துப்போம் சொல்லிப்போம். ஒன்னு பவர் ஆன் ஆஃப் டாப்ல அண்ட் கீழே வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இதுல ஒன்ஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா ப்ளூடூத் கேட்கும் உங்களுக்கு. அப்ப இருக்கும்போது நம்ம இங்க தேவையான டெஸ்ட்டை இங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் இமோஜி சப்போர்ட்டும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஸ்பீடு வச்சுக்கலாம், எவ்வளவு ஸ்பீடு 8. அது போக டிஸ்பிளேல பார்டர்ல லைட்டிங் எஃபெக்ட் அண்ட் ஃபிளாஷ் பிளிங்க் ஆகி எரியும். மோடு லெஃப்ட்ல இருந்து வேணுமா, உங்களுக்கு ரைட்ல இருந்து வேணுமா, இல்ல அப்ல இருந்து வேணுமா, டவுன்ல இருந்து வேணுமா, அனிமேஷன் மோடு, ஸ்னோ ஃபால்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இது பாருங்க, இதோட டெமோ எப்படி இருக்குன்னு. இது ஃபர்ஸ்ட் மேல கீயை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ப்ளூடூத் கேட்கும். அப்படி இருக்கும்போது கீழே நம்ம அந்த சென்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டோம்னா சர்ச் பண்ணும். ப்ளூடூத் ஆன் ஆயிருக்கணும். கனெக்டிங் டிவைஸ்னு வரும். இங்க ஒரு நிமிஷம் ஆஃப் ஆகி திரும்பி சென்டிங் டேட்டா கனெக்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இது மாதிரி ஏகப்பட்ட கஸ்டமைசர் நம்மளால பண்ணிக்க முடியும். அடுத்து பாருங்க, இதுல ஸ்னோ ஃபால்னு போட்டிருக்கோம். அடுத்து லேசர்னு ஒன்று இருக்குதுங்க. திரும்பி நம்ம இந்த டேட்டாவை சென்ட் பண்ணோம்னா இந்த மேல ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ப்ளூடூத் கேட்கும். திரும்பி சென்ட் சர்ச்சிங் ஆகும். கனெக்டிங் டிவைஸ்னு வரும். கனெக்டிங் டிவைஸ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒன்று சுவிச் ஆஃப் ஆகிட்டு திரும்பி ப்ளே ஆகும். பார்த்தீங்களா, லேசர் மாதிரி நம்மளுக்கு இது மாதிரி வரும். இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கல, நார்மல் நம்மளுக்கு ஸ்க்ரோலிங் மாதிரி வேணும்னாலும் இங்கே வச்சுக்கலாம். ரைட் டு லெஃப்ட் பண்ணிட்டு திரும்பி மேலே கீ அமுக்குங்க, சென்ட் கொடுங்க, சர்ச்சிங் ஆகும், டேட்டா சென்ட் ஆகும், திரும்பி ஆன் ஆஃப் அண்ட் உங்களுக்கு ஸ்க்ரோலிங் ஆகும்.
ஸோ எது கொடுத்தாலும் நான் ஃபர்ஸ்ட் ஏன் வரலன்னா இங்கே எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்து இங்கே ரைட்டாக இருக்குன்னு திரும்பி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா திரும்பி நம்மளுக்கு வந்த டேட்டா தான் வரும். ஸோ பாருங்க திரும்பி இதே ஒரே ஸ்டெப் தான், ஈஸியான சிம்பிள் மெத்தட் தான். லெஃப்ட்ல இருந்து ரோல் ஆகும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி டைட்டில் கொடுக்கணும். டைட்டில் கொடுத்துக்கிறோம், ரைட்டா லெஃப்டா இதை வந்து நம்ம கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட இது கரெக்டாக வரும். திரும்பி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது மாதிரி நிறைய அனிமேஷன்ஸ் வந்து இதில் இருக்கு. ஈமோஜி செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளோட ஹாப்பி பர்த்டே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்யணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டகாசமா இது மாதிரி டேபிள் ஃபிட் பண்ணி வச்சிடலாம். இன்னொரு பெரிய விஷயம், ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இங்க ஒரு மேக்னெட்டிக் இருந்துச்சுன்னா, முன்னாடி மேக்னெட்டிங் சொன்ன பார்த்தீங்களா? ஸோ மேக்னெட்டிக் இருந்துச்சுன்னா இது மாதிரி நம்ம எந்த ஒரு மேக்னெட்லையுமே நம்ம இது மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். அதனால ஈஸியா ஃபிட் ஆகிடும். அதனால காம்பாக்டா இருக்கும். எந்த இடத்துலனாலும் நம்மளால ஈஸியா பண்ணிக்கலாம், ஈஸியா சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இன்னோவேட்டிங்கான ஒரு கேஜெட்னே சொல்லிக்கலாம். ஸோ இதோட பிரைசிங் ₹800. ஸோ பிரைசிங் ஹையரா இருக்கும். பட் ஆனா இதோட யூனிக்னஸ், இதோட எஃபெக்ட் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஜெட்டை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து இது மாதிரி ஒரு சூப்பரான கேஜெட்ல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.